ஜனநாயகன். இந்த லீக்குக்கு காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்க முடியாது. அவங்க மேல அவ்வளவு ஈஸியா பிளேமை தூக்கி போடக்கூடாது. ஆனா இங்க அதுதான் நடக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரு பண்ணிருப்பான்னு கேட்டா எல்லாரும் ஒரு சைடு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் அவரோட மொத்த வாழ்க்கையில 33 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு சாம்ராஜ்யத்தை, அதுவும் அவரோட கடைசி படம், அவரோட கடைசி படைப்பு, அதை எப்படி அவர் லீக் பண்ணிருப்பாரு? இது எங்கேயாச்சும் நம்பரா மாதிரி இருக்கா? என்ன ஆனாலும் தளபதி வெயிட் பண்ணுவாரு. அவரோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. படத்தை ப்ராப்பரா தியேட்டர்ல ஒரு திருவிழா மாதிரி பார்த்து ரசிப்பாங்க. இத்தனை வருஷம் நம்மள பிக் ஸ்கிரீன்ல என்டர்டெயின் பண்ணவருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுக்கணும்ல. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதும் விஜயோட இமேஜ் சேஞ்ச் ஆகிடும், அதனாலதான் இப்ப லீக் பண்ணிருக்காங்க, இல்லனா பொறுமையை தியேட்டர்லயே வந்திருக்குமேனு சொல்றாங்க. இது வெறும் தியரி தான், ப்ரூஃப் இல்ல. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு படத்தால எலெக்ஷன் ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா? சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஆனா ஆல்ரெடி யாருக்கு ஓட் போடணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால ரிசல்ட் டிசைட் பண்ண முடியாது. அப்போ இந்த லீக்குக்கு காரணம் என்ன? சிம்பிள். டேமேஜை கிரியேட் பண்ணணும், கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணணும், பழியை தூக்கி தளபதி மேல போடணும். இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த படத்தோட வேல்யூ தெரியும். அவங்க தான் லீக் பண்ணாங்கன்னு சொல்றது ரொம்பவே தப்பு. அதனால டீம் சைடுல இருந்து லீக் ஆச்சுன்னு சொல்றது லாஜிக்கே இல்ல. அதே மாதிரி விஜய் சைடுல இருந்து தான் சொல்றது சரியில்லை. சோ இதை எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ரியல் கல்பிரிட் யாருன்னு இன்னும் தெரியல. இந்த பிளேமை எல்லாம் ஒருத்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கு. இந்த படம் ஜஸ்ட் சினிமா ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனிதனின் 33 வருஷ பயணத்தோட ஒரு முடிவு. அதை லீக் பண்றது தட்ஸ் நாட் குட். நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிள். லீக் ஆனதை பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் ரியல் சப்போர்ட். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.